Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா PVC கார்டு பிரிண்டிங் அப்படின்றது நம்ம சேனல்ல ஒரு தாறுமாறான ஒரு வியூஸ். ரெண்டாவது அந்த PVC கார்டு பிரிண்டிங் பண்றதுக்கு மல்டிபிள் ஆப்ஷனோட பிரிண்டர் செல் வாங்குறவங்களும் கஸ்டமர்ஸ் அதிகம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே நான் 1010 பிரிண்டர் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோக்கல்ல ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு திட்ட இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32,000 கார்டுக்கு மேலே பிரிண்டர் அடிச்சிட்டார். ஸோ அடிச்சுட்டு திரும்ப அதே 1010 இன்னொரு புது பிரிண்டர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ பழைய பிரிண்டர் இங்கே போட்டுட்டு ஸோ அதை நான் சும்மா டெமோ கார்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த G1010 பிரிண்டர் இப்போ நீங்கள் நார்மலாக மல்டிபிள் ஆப்ஷனோட உள்ள ஒரு பிரிண்டர், அதாவது கெனானோட G சீரிஸ் நீங்கள் எல்லாத்துலேயும் PVC கார்டு போட்டுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூட கனமான கார்டை போட முடியாது. ஸோ அதுக்குன்னே உள்ள ஸ்லிம்மான கார்டு தான் நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஸ்லிம்மான கார்டுன்னு போடுறப்ப உங்களுக்கு ஹெட் அடியா இருக்கான வாய்ப்பு கிடையாது. நாங்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 கார்டு 10 கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த டிரைவிங் ஸ்கூல் பர்பஸ்க்கு ஒரு நாளைக்கு மினிமம் 30 கார்டு 40 கார்டு திட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் இந்த மிஷினில் வச்சு ரஃப் அடிச்சிருக்காரு. ஒன்லி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, வேற வேலையில். ஏன்னா அவர் தனியாக டாக்குமெண்ட்ஸ்க்கு லேசர் பிரிண்டர் வச்சிருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் அதே செக்மெண்ட்டில் கஸ்டமருக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்ற இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷனில் உள்ள பிரிண்டரில் PVC கார்ட்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு ஹெட்டு போகும். ஸோ PVC கார்டு உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது அப்படின்னா ஸோ PVC கார்டு மட்டுமே நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 கார்டு அடிக்கணும்னு நினச்சா கூட ஒரு 17,000 பட்ஜெட் பிளான் பண்ணுங்க. ஸோ அந்த 17,000 பட்ஜெட்டில் நீங்கள் என்னென்னலாம் வாங்கணும், ஸோ அதை எப்படி நீங்கள் கார்டை யூஸ் பண்ணணும், கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டியான கனமான கார்டை நம்ம எப்படி கொடுக்கணும், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே லேப்டாப் வச்சுருக்கேன். ரெண்டாவது கெனானோட G1010 பிரிண்டரு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாக்ஸினோட லேமினேஷன் மிஷின் வச்சிருக்கேன். ஸோ நாலாவதா டை கட்டர். கஸ்டமர் கைக்கு ஒரு குவாலிட்டியான PVC கார்டு நம்ம கொடுக்கறதுக்கு இந்த 4 பொருள் அவசியம் தேவை. ஸோ ரெண்டாவது PVC கார்டுக்கு நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கொண்டு வரதை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் டிசைனிங் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் கோரல்ரா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக தெரிஞ்சோ ஸோ அந்த அளவுக்கு கரெக்டான ரீசொல்யூஷனையும் கரெக்டான பிக்சல் குவாலிட்டிலையும் நீங்கள் கஸ்டமர் கொடுக்கலாம். அது உங்களோட திறமை. அதுக்கு நீங்கள் சிஸ்டம் இருக்கணும். ஸோ சிஸ்டம்ன்றது எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ சிஸ்டம் இல்லாமல் மொபைல் அதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான அலைன்மெண்ட்டும் கரெக்டான பிக்சல் ரீசொல்யூஷன் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது டிஃபால்ட்டாக உள்ளதான். ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்ட் இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கான அவுட்புட் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் NRIன்னு சொல்லி தனி ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். ஃபோட்டோஷாப் ஆப். அது அக்டோபருக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நம்ம தனியாக பேசுவோம். ஸோ PVC கார்டுக்கு ஃபோட்டோ பிரிண்டிங் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆப் லான்ச் பண்ண போகிறோம். அது நம்ம தனி வீடியோவாக பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு PVC கார்டை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை 4 விஷயம். ஒன்று, நம்மள்ட்ட PC இருக்கணும். அதாவது நான் சொல்கிறது ஒரு 100% குவாலிட்டியான கார்டை மேக் பண்ணி கஸ்டமர் கை கொடுக்கறதுக்கு 15 ரூபாய் அசலாகும். கம்ப்ளீட்டாக 15 ரூபாய் அசலாகும். 15 ரூபாய் அசலுக்கு கஸ்டமர் கைக்கு ஹை குவாலிட்டியான கார்டை நீங்கள் கையில் கொடுக்க போறீங்க. ஸோ இதுக்கு தேவை நமக்கு 4 பொருள். ஸோ 4 பொருள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா PC. ஸோ PCன்றது எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ அதில் ஃபோட்டோஷாப் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரீசொல்யூஷன் பிக்சல் குவாலிட்டி பக்காவாக கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தா மட்டும் தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும், அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று அது முடிஞ்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டர். கெனானோட G சீரிஸ் நீங்கள் எது வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம கார்டு சப்போர்ட் ஆகும். இல்லை நீங்கள் அந்த பிரிண்டர் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ, அதாவது இப்போ கெனான் G570 670 PVC கார்டு எடுத்துக்கலாம். அதில் ஏன் நாங்கள் அதிகமாக கார்டு எடுக்க வேணாம்னு சொல்கிறோம். ஸோ G570 670 பார்த்தீங்கன்னா 6 கலர் ஃபோட்டோ பிரிண்டர், இங்கோட ரேட்டு கூட, ஹெட்டோட வாரண்டி கம்மி. ஸோ அதில் போய் நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி அந்த பிரிண்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வீணாக்கிறாதீங்க அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் அது வேணான்றோம். ஸோ மற்ற பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஜெராக்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த நீங்கள் கார்டு யூஸ் பண்ணுறதுனால ஹெட்டு சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கார்டை தனி பிரிண்டராக, கார்டு உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது அப்படின்னா நீங்கள் தனி பிரிண்டராக பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு அதை ரஃப் அடி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ கார்டுக்கு தனி பிரிண்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த 17,000 கிட்ட இந்த டோட்டல் கிட்ட, அதாவது ஒரு பிரிண்டர், ஒரு லேமினேஷன் மிஷின், ஒரு டை கட்டர், 50 PVC கார்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16,990. ஸோ இந்த 16,990 நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அந்த கார்டை கஸ்டமர் கைக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம், உங்களுக்கு டோட்டலாக 15 ரூபாய் அசலாகும். ஒரு கார்டு கஸ்டமர் கைக்கு குவாலிட்டியான கார்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 15 ரூபாய் அசலாகும். ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு 20 ரூபாய் கூட அசல் வைங்களேன், கஸ்டமருக்கு நீங்கள் 40 ரூபாய் வாங்கலாம். அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியான கார்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் PCலேருந்து ஒரு கார்டை டம்மிக்கு நம்ம பிரிண்ட் கொடுத்துருவோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு PVC கார்டு பிரிண்ட் அடிச்சாச்சு. ஸோ நம்ம கெனானுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்டுக்கு பார்த்தீங்கன்னா கெனானில் நீங்கள் PVC கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரே வாங்கி வைக்கணுமா, தேவையில்லை. அடிஷனலாக ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுமா, தேவையே கிடையாது. நார்மலாக நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி 6க்கு 4 A4 பிரிண்டிங் கொடுப்பீங்களோ சேம் அதே மாதிரி கார்டுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசொல்யூஷன், பிக்சல், இமேஜ், ஸ்க்ரீன் சைஸஸ் இதெல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பெர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா ரீசொல்யூஷன் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டு பிரிண்ட் எடுத்தாச்சு. இப்போ அதாவது
இப்போ ஒரு ஆதார் கார்டு கஸ்டமருக்கு டூப்ளிகேட் நம்ம பிரிண்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த கார்டோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு குவாலிட்டியாக நல்லா கனமாக நம்ம கார்டு கொடுக்கணும். ஸோ ரெண்டாவது நம்ம அடிச்சு கொடுக்கக்கூடிய கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் 2 வருஷம் 3 வருஷம் ஃபேட் ஆகக்கூடாது, அது முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம லேமினேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1010 பிரிண்டரில் நம்ம பிவிசி கார்டு பிரிண்டிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து லேமினேஷன் பண்ண போகிறோம். ஸோ லேமினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம பிஎம்எஸோட ஒரு 250 மைக்ரானுக்குள்ள லேமினேஷன் பவுச்சர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் இன்க்ளூடிங் டெலிவரி. இதுக்கெல்லாம் டெலிவரி சார்ஜ்லாம் கிடையாது, நம்ம சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஒரு கார்டு வந்து உங்களுக்கு ₹2.50 ஆகுது. பிவிசி கார்டு 50 கார்டு ₹550 தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸோ 11 2 ₹13.50. ஒரு கார்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிரிண்டரோட செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ₹1 2 கூட அசல் ஆகாது. ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் நாங்கள் ₹15 அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறோம். ஸோ நம்ம சேனலில் எந்த அளவுக்கு போல்ட் அக்யூரேட்டாக சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டமரோட ரிசல்ட். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கார்டுக்கு மேலே இந்த பிரிண்டரை வச்சு அடி அடிச்சு நல்லா சம்பாரிச்சுட்டு சேம் இதே 1010 பிரிண்டர் திரும்பி புதுசாக எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேமினேஷன் பண்ணுறோம். ஸோ எடுத்த பிவிசி கார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேமினேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ லேமினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாக்ஸிலோட லேமினேஷன் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லேமினேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேமினேஷன் வந்து நல்ல ஹீட்டில் வைங்க, 150 160 வைங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த லேமினேஷனோட பவுச்சர்ஸ் வந்து கார்டில் போய் நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகிக்கும். ஸோ ஹீட் ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க, ஹீட் கொஞ்சம் கூட வைங்க. நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 ஹீட் யூஸ் பண்ணியிருக்கேன். 140 டிகிரி செல்சியஸ் ஹீட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கார்டு நான் 1 டைம் லேமினேஷன் பண்ணப்பயே நல்லா லேமினேஷன் ஆயிடுச்சு. ஸோ 2வது ட்ரிப்பு நம்ம தேவையில்லை. ஸோ 2வது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ லேமினேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு பார்டர் வருது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நார்மலாக ஃபோட்டோ பேப்பரை லேமினேஷன் பண்ண மாதிரி தெரியும். ஸோ பியூர் கார்டாக கஸ்டமருக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டை கட்டர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அதாவது 1010 பிரிண்டர் ஒரு பக்காவான ஹை குவாலிட்டி மெட்டல் பாடி லேமினேஷன் மிஷின் A3 வரைக்கும் நீங்கள் லேமினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு டை கட்ரு 50 பிவிசி கார்டு கம்ப்ளீட்டாக இதோட காம்போ பார்த்தீங்க அப்படின்னா 16,990. நீங்கள் ஒரு நாளைக்கு 50 கார்டு 100 கார்டு கூட தாராளமாக அடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை டை கட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்டர் எந்த அளவுக்கு சுற்றி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம டை கட்ரு பண்ணோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா தான் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப கரெக்டாக வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து லேமினேஷன் பண்ணதை சுற்றி வெட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கார்டு ஆயிடுச்சா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னொரு லேமினேஷன். ஸோ அந்த சுற்றி இருந்த பார்டரை வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிஞ்சி போனால் டிசைனிங் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம். ஸோ ஒரு பிரிண்டிங் ஆகிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம். ஸோ ஒரு லேமினேஷன் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம், டை கட்டில் கட்டுறதுக்கு 1 நிமிஷம். ஒரு கஸ்டமருக்கு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு டூப்ளிகேட் கார்டை மேக் பண்ணி கையோட கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம டை கட்டரில் கட் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரிப் லேமினேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கனமான கார்டு ஆயிடுச்சு. ஸோ இந்த கார்டை வந்து சாமானியமாக வளைக்க முடியாது, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இந்த கார்டை கஸ்டமர் கையில் கொடுத்தாலும் அந்த க்ளோசி ஃபினிஷிங்கு அந்த மேலே நம்ம லேமினேஷனில் இருக்கிற லுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணிக்குள்ளே முக்குனாலும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று நீங்கள் அடிச்சு கூடிய பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஃபேட் ஆகாது, ஏன்னா மேலே லேமினேஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்னையும் உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்து போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இன்னொரு கார்டை பிரிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ ஒரு கார்டை பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஒரு டிசைன் பண்ண உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம், பிரிண்ட் வர ஒரு 2 நிமிஷம், லேமினேஷன் ஆக ஒரு 2 நிமிஷம், டை கட்டரில் கட் பண்ண ஒரு 1 நிமிஷம். ஸோ முடிஞ்சு. இப்போ நார்மலாக பிரிண்ட் எடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்து ஸ்லிம், நம்ம கொடுக்குற கார்டு ஸ்லிம்மான கார்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேமினேஷன் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 50 கார்டு 100 கார்டு கூட பண்ணலாம். ஒரு கார்டுக்கு உங்களுக்கு லேமினேஷன் பண்ணி, அதாவது பிரிண்ட் கொடுத்து லேமினேஷன் பண்ணி டை கட்டர் மூலியமாக கட் பண்ணி கொடுக்கறதுக்கு 15 ரூபாய் அசலாகும். நார்மலாக இங்கே லோக்கலில் நாங்கள் கொடுக்குறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 40 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா
கஸ்டமர் சார்ஜஸ் சொல்லி தனியாக வாங்கிக்கிறோம். ஒரு கார்டு வந்து வெளியில் இவங்க ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டு இருந்தது எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா 120 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவருக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் மிச்சம். ஸோ இப்போ இன்னொரு கார்டை பிரிண்ட் கொடுத்துருக்கேன், லேமினேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டை கட் பண்ணுவோம். ஸோ இது இப்போ இந்த இடத்துல வந்து லேமினேஷன் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் தெரியாது. ஒரு நார்மல் பிவிசி, ஒரு ஹை குவாலிட்டியான பிவிசி கார்டு எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணுறதுல சரியான ஹீட் ப்ரொடக்ஷன் இல்லாட்டினாலும், ஸோ டை கட்டர் மூலிமா கட் பண்ணுறப்ப கரெக்டான எட்ஜஸில் வச்சு கட் பண்ணாட்டினாலும் சைடில் இருக்கிறது நமக்கு உறிஞ்சி வந்துடும். ஸோ ரெண்டாவது டை கட்டரில் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரிப் லேமினேஷன் பண்ணிடுங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற ஏர் கேப்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் பக்காவாக இருக்கும், கஸ்டமரோட அந்த குவாலிட்டியும் தரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 50 கார்டு 100 கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பியூர் பிவிசி கார்டு பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா 16,990 ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு கெனானோட G1010 பிரிண்டர், ஒரு லேமினேஷன் மிஷின், ஒரு டை கட்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சிஸ்டத்தில் வச்சு நீங்கள் பாட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த கார்டுக்குனே தனியாக அந்த பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த G1010 பிரிண்டர் மட்டும் தனியாக வேணுமா, சைட்டில் இருக்குது, டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டெமோ ட்ரைனிங் இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பிராண்ட் சைடு பிவிசி கார்டு ரெக்கமெண்டேஷன் இல்லாதனால வர இன்ஜினியர்ஸ் நம்ம பிவிசி கார்டை பற்றி காமிக்கோ பேசக்கூடாது. மற்றபடி A4 வரைக்கும் பார்டர்லெஸ்ஸில் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், நார்மல் டாக்குமெண்ட் பிரிண்டிங் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக வெறும் பிவிசி கார்டுக்கு மட்டுமே வச்சு ரஃபடி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 1000 கார்டு பிரிண்ட் பண்ணுறதுனால அதோட ஹெட் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் 1000 கார்டு 1500 கார்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணாலே பிரிண்டரோட முதல்ல டபுளாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டே போச்சுனாலும் அதுக்கு பிளாக் ஹெட் 1200 ரூபா, கலர் ஹெட் 1300 ரூபா. ஸோ ஹெட்டை தவிர வேற ப்ராப்ளத்துக்கு வேலை கிடையாது. இங்கு ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 4 கலர் 2000 ரூபாய், முடிய இங்கு வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். லேமினேஷனுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது, டை கட்டருக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேமினேஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லேமினேஷன் பண்ணுறது ஹீட் ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ ரெண்டாவது இந்த டை கட்டரில் கட் பண்ணுறது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா எட்ஜ் வந்து கொஞ்சம் சரியாக விளையாட்டினாலும் உங்களுக்கு உறிஞ்சிக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடும். இந்த எட்ஜில் வைக்கிறத மட்டும் ரொம்ப கரெக்டாக வைக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி டை கட் பண்ணிட்டு ஸோ இன்னொரு ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா லேமினேஷன். ஸோ இன்னொரு ட்ரிப் நம்ம எதுக்கு லேமினேஷன் பண்ணுறோம்னா, டை கட்டர் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன கேப் இருக்கும், ஏர் போகிற அளவுக்கு. ஸோ அந்த கேப் இருந்துடக்கூடாது, இருந்துச்சு அப்படின்னா ஏர் போய் உறிஞ்சி வரக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ட்ரிப் நம்ம லேமினேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆயிடும் நல்ல குவாலிட்டியாக. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக பிவிசி கார்டு மட்டுமே நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். வெறும் 16,990 ரூபாய். ஸோ ஒரு 1010 பிரிண்டர் வந்துடும், லேமினேஷன் மிஷின் வந்துடும், ஒரு டை கட்டர் வந்துடும், அதுக்குள்ளே 50 பிவிசி கார்டும் வந்துடும். இது ஒரு கிட்டு. ஸோ இதை வெப்சைட்டில் தனியாகவும் ஏற்றிருக்கோம். ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி கெனானோட பிரிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லேமினேஷன் மிஷின் ஒரு டை கட்டரையும் வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ லேமினேஷன் மிஷின் லேமினேஷன் பண்ணி டை கட்டர் மூலியமாக கட் பண்ணி திரும்ப இன்னொரு லேமினேஷன் பண்ணிடுங்க. ஸோ இல்லை உங்கள்கிட்ட லேமினேஷன் மிஷின் டை கட்டர்லாம் இருக்குது, நான் ஜெராக்ஸ்க்கு தனி பிரிண்டர் வச்சிருக்கேன், எனக்கு இந்த 1010 பிரிண்டர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, டக்கு டக்குன்னு போங்க G1010 டைப் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. பிரிண்டருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு டெமோ ஃபோட்டோஸ் பிரிண்டிங்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு இன்ஜினியர்ஸ் வந்துடுவாங்க, ஃப்ரீ தான், அதுக்கெல்லாம் சார்ஜஸ் கிடையாது. வந்து ஃப்ரீ டெமோ ட்ரைனிங் உங்களுக்கு எல்லாம் பக்காவாக கொடுத்து பிரிண்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அது வந்து நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரிண்டருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டெமோ ட்ரைனிங் வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த G1010க்கும் ஃப்ரீ ஆன் ஸ்டேட் இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் உண்டு. ஸோ வர இன்ஜினியர்ஸ்ட்டை நீங்கள் பிவிசி கார்டை பற்றி காமிக்கோ பேசவும் செய்யாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 கார்டு மேக் பண்ணிட்டோம். இதை பேசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்டு மேக் பண்ணிட்டோம். ஸோ 2 கார்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை குவாலிட்டி தான். ஸோ லேமினேஷன் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. ஸோ இந்த 2 கார்டுலையுமே லேமினேஷன் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விதமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிசல்ட் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த G1010 பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக பிவிசி கார்டுக்கு மட்டுமே தனியாக எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஷாப்புக்கு நீங்கள் ஜெராக்ஸ் அதாவது ஒரே பிரிண்டரில் எல்லா யூசேஜும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வேலைகள் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற கேட்டு தான். ஸோ நாங்கள் ஜெராக்ஸ்க்குன்னு சொல்லி தனி பிரிண்டர் ஆகும். ஸோ பிவிசி கார்டு மட்டுமே வச்சு ரஃப் அடி அடிக்கிறதுக்கு இந்த பிரிண்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது இந்த கெனான் G1010ல் நீங்கள் பிவிசி கார்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஆர்டினல் ஃபோட்டோ பேப்பர் பிரிண்ட் அடிச்சிக்கலாம், A4 வரைக்கும் பார்டர்ஸ் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிவிசி பாலிஷர் ஷீட் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸோ பிவிசி சிந்தட்டிக் ஷீட் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸோ டிராகன் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக A to Z எல்லா பேப்பர்ஸும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி தான். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ்ன்றது எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட லேமினேஷன் மிஷின் டை கட்டர் இருக்குது, லேமினேஷன் மிஷின் மெட்டல் பாடியில் நல்லா ஹை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரிண்டர் மட்டும் G1010 ஆர்டர் போடுங்க. ஸோ இல்லை நீங்கள் கெனான் பிரிண்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லேமினேஷன் மிஷின் டை கட்டர் ஆர்டர் போடுங்க. உங்களோட தேவைகள் என்னவோ அதை கொடுக்க தான் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை வச்சும் கஸ்டமர்
மல்டிபிளாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒவ்வொரு பொருளும் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பற்றி வேற என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஒன்று ஒன்றா ஃபில்டர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாய்.